இன்றைக்கி கன்ஃப்யூஸ் டேனே சொல்லலாம். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் காட்டிடுச்சு. நான் வந்துட்டு பீரியட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே இந்த காப்பர் டீ வச்சதுனால சிம்டம்ஸ் காட்டுங்க. அதனால நானும் அதுதான் நினச்சிட்டு குளித்து முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டேன். சரி டைம் ஆயிடுச்சுன்ட்டு டிஷர்ட்டு ஸ்கர்ட்டே போட்டுக்கிட்டேன். சாரீ மாற்றுறதுக்கு டைமே இல்லை. 6 மணிக்கு 10 நிமிஷம் இருக்கும்போது தான் நான் வந்துட்டு விளக்கே போட்டேன். காப்பர் டீ வச்சதுனால எது நல்லது நடக்குதோ இல்லையோ, எனக்கு இந்த பீரியட் சிம்டம்ஸ் காட்டுறனால எனக்கு நல்லது நடக்குதுங்க. ஒரு கோயிலுக்கே போகிறோன்னா எல்லா உமனுக்குமே அந்த டைமில் நம்மளுக்கு என்ன தோணும், இவ்வளோ தூரம் வந்துட்டு சாமி பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு தோணும் இல்லைங்களா? எனக்கு நிறையா வாட்டி நடந்திருக்கு. இந்த சிம்டம்ஸ் காட்டுறனால நம்ம அதை தடுத்துட்டு நம்ம வீட்டில் இருந்துக்கலாம். பீரியட் சிம்டம்ஸ் காட்டுன்னு தான் சொன்னேன். பைபிளை பயந்து போய் பாத்திரம் விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். பீரியட் ஆகுனா அந்த 3 நாளுமே அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவார். அன்றைக்கி கில்ட்டியாக தோணுனால ஏபிசி ஜூஸ் குடிச்சிட்டு நான் சாம்பாரும் சாப்பாடும் வச்சுட்டேன் 3 வேலைக்கும். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கூப்பிட்டுட்டேன். காப்பர் டீ ரிமூவ் பண்ண போகிறேன், நீங்கள் வந்துருங்கன்ட்டு. அவங்க பெங்களூர்லேருந்து கிளம்பி அன்றைக்கி வந்துட்டு இருந்தாங்க. பீரோவில் சாரீ ரேக்கு மடிக்காமல் இருந்துச்சு. அந்த ரேக்கும் சரி இன்றைக்கி மடித்து வச்சிடலான்ட்டு அதுவும் முடிச்சிட்டேன். பீரியட் ஆகிறன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு நம்ம எல்லாமே சத்தான பொருளெல்லாம் சாப்பிட்ணும். பிளட் ஃப்ளோர் நிறையா வந்தால் தான் நம்மளுக்கு வந்து காப்பர் டீ ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் அது என்னென்ன பண்ணேன், எப்படி எல்லாம் எனக்கு நடந்ததெல்லாம் ஃபுல் வ்ளாகாக போடுறேன். துணியெல்லாம் மடித்து முடிச்சிட்டேன். பசி எடுத்துக்கிச்சு. ஆப்பிள் தான் சாப்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.